பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. சுண்டைக்காய் முழுசாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்குங்க. பூண்டு உரிச்சுக்குங்க. வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், தேவையான அளவு புளி தண்ணி, மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் அளவாக போட்டுக்குங்க. இந்த மசாலா நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போது பாருங்கள், மசாலா அரைச்சிக்கிட்டோம். இந்த மாதிரி நைஸாக பாருங்கள். எண்ணெய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. கருவேப்பிலை, பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு தக்காளி, நம்ம மசாலா அரைக்க அவ்வளோவா தேவையானது எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது ஒன்று தான் போடுறேன். சுண்டைக்காய் நசுக்கி வச்சுக்கிறோம் இல்லையா, அதை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கணும். நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு, சுருங்கிடுச்சு. இந்த மசாலா அதில் போட்டுக்கோங்க. மசாலா அரைச்சது போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், புளி தண்ணி ஊற்றியாச்சு. குழம்பு ரெடி. சுண்டைக்காய் குழம்பு ரெடி. சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி.